संत श्रीरंग पृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राण पदपङ्कजरेणवः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञम् अशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः निःशेषमम्बरतलं यदि पत्रिका स्यात् सप्ताहार्णवी यदि समेत्य मशी भवित्री वक्ता सहस्रवदनः पुरुषस्वयं चेत् लिख्येत रंगपति पादुकयोर्प्रभावः श्रीपादुका सहस्रத்தின் 13வது பத்ததி பெருமாள் பாதுகையோடு எழுந்தருளும் போது கிளப்பக்கூடிய தூளி, அந்த டஸ்ட், அது போலனோட கலந்திருக்கும். சில சமயங்களில் அந்த முன்னாடி பெருமாளுக்கு சமர்ப்பித்த புஷ்பங்களிலிருந்து விழுந்த போலன் மகரந்தம், அல்லது அவர் நடக்கும்போது பூமாதேவியினிடத்திலிருந்து கிளப்பக்கூடிய தூளியோ மகரந்தமோ, அது பராக என்று பெயர். அந்த பராக பத்ததியில் 30 ஸ்லோகங்கள். அதில் அடியின் ஞாபகம் இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 18 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் எடுத்தா சேஷம் மிஞ்சிருக்கிறது ஒரு 12 ஸ்லோகங்கள். அதில் முதல் ஸ்லோகம், அதாவது மிஞ்சிருக்கிற 12ல் முதல் ஸ்லோகம் நமக்கு இந்த பத்ததியில் 19வது ஸ்லோகம், மொத்தத்தில் 369வது ஸ்லோகம். இந்த 369 இது மாதிரி இந்த எண்ணெல்லாம் வந்துடுத்துனாலே ஒரு அழகு. என்ன தெரியுமோ, சின்ன சின்ன விஷயம், 3, 6, 9 இல்லையா, டேபிள்ஸ் ஆஃப் 3. இந்த சின்ன வயசுலேருந்து இந்த 7 டேபிள்லாம் இப்படி வாங்கோ, 9 டேபிள்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சா எப்போவுமே 9ன்னு வரும். இப்போ பொதுவாக சப்தபதின்னு ஒரு விஷயம், ஏகஸ்வே விஷ்ணுஸ்துவானன் வேதோத்வே ஊர்ஜ்வே விஷ்ணுஸ்துவானன் வேதோ த்ரீனிஷதா அப்படின்னு ஒரு அடியாக கல்யாணத்தில் 7 அடி எடுத்து வைக்கணுமே. அது ஏன் 7ன்னா அதுக்கு ஒரு ஒரு திருஷ்டாந்தம் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 360 எண்ணி பாருங்களேன். அவள் சொல்கிறா, நான் இப்போ பண்ணி பார்க்கல, 360 நீங்கள் எல்லா நம்பராலையும் வகுக்கலாமா, 7ஆல் மட்டும் பண்ண முடியாதா பாருங்க. 1 1ஆல் பண்ணிட முடியும், 2 பண்ணிட முடியும், 3 பண்ணிட முடியும், 4 பண்ணிட முடியும், 5 பண்ணிடலாம், 6 பண்ணிவிடலாம் இல்லையா. 8க்கு வாங்க, 8னா பண்ணிவிடலாம், 9 பண்ணிவிடலாமா, 9 10ஆல் பண்ணிவிடலாம், அவ்வளோதான். 7ஆல் மட்டும் பண்ணவே முடியாது பாருங்க. அப்போது 7ஆல் மட்டும் பிரிக்கவே முடியாது, வகுக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த தம்பதி இருக்க வேண்டும் என்பதற்காக அது சப்தபதிங்கிறத பண்ணுறாளாம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். இதெல்லாம் என்ன வாட்ஸ்அப் ஆச்சாரியன் தான், இதெல்லாம் ஆப்போஸ் நம்ம எழுதி வைக்கல. பட் ஆனால் கரெக்டாக அமையிறது பாருங்க. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, நம்ம சனாதன தர்மத்தில் ஹிந்து மதத்தில் நம்பர்ஸ் ஹாவ் அ ஹியூஜ் ரோல் டு பிளே. கணபாட்டின்னு தான் பேர் இல்லையா. ஆழ்வார் எடுக்கிறார், எண்ணிலும் வரும்னார். எண்ணினா வருவாராம் பெருமாள், எண்ணிலும். அதுக்குன்னா என்ன, எண்றதுன்னா தமிழில் எண்ணுவதுன்னா நினைக்கிறது. எண்ணினேன், இன்னொன்று எண்ணினேன். எப்படின்னா 26வது தத்துவம் பரமாத்மா, அதாவது முதல் 24 1லேருந்து 24 சேர்த்தேன்னா அச்சேதன தத்துவங்கள். பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச தன்மாத்திரம், பஞ்சபூதம், மனசு, அகங்காரம் இத்தியாதிகள்லாம் 24 சேர்த்தேன்னா அச்சேதன தத்துவம். 25வது புருஷன் ஜீவாத்மா, 26வது பரமாத்மா. 26 அப்படின்னு பஸ் நம்பரை சொன்னால் கூட பெருமாள் வந்துருவோம். எண்ணிலும் வரும் அப்படின்னா ஃபுல்லாக எண்ணிலேயே இருக்குது. அதாவது தேசிகன் இந்த பத்ததியை அமைக்கும் போது 1008 ஸ்லோகங்கள். சஹஸ்ரம்னு பேர். நீங்கள் உடனே சண்டைக்கு வருவேள், சஹஸ்ரமாச்சே ஏன் 1008 அப்படின்னா, நேற்று நான் சச்சின் டெண்டுல்கர் சொன்ன மாதிரி தான் 125 அடித்தாலும் செஞ்சுரி அடித்தாருன்னு தான் சொல்லுவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டோத்தர சதநாமாவளின்னா அதில் 108 இருக்கணும். இவர் தேசிகனே என்ன கேட்டால் பெரிய கணிதர், மேத்தமேட்டிஷியன். அவர் எல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. ஏதோ சுவாமி பொழுது போர்லைங்கிறதுக்காக எழுதலை. அவர் ரொம்ப பெரிய ஞானி. 32 இதில் எவ்வளோ பத்ததி இருக்குதுன்னு சொன்னேன், ஒரு 7-5 நிமிஷத்துக்கு சொன்னேன்னா இல்லையா. 32 பத்ததிகள், 32. அது எக்ஸ் பவர் ஒய் ப்ளஸ் ஒய் பவர் எக்ஸ் பாருங்க. 2 பவர் 4 ப்ளஸ் 4 பவர் 2 எவ்வளோ வரும்? 4 பவர் 2 எவ்வளோ? 4 பவர் 2 எவ்வளோ சொல்லுங்க. 2 பவர் 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 32. அப்போ 2 பவர் 4 ப்ளஸ் 4 பவர் 2னா எக்ஸ் பவர் ஒய் ப்ளஸ் ஒய் பவர் எக்ஸ். கரெக்டா? சரி,
1 பவர் 1 + 2 பவர் 2 + 3 பவர் 3 எவ்வளோ? 3 பவர் 3 எவ்வளோ? 3 பவர் 3 27. Let us stand up on the bench. 3 பவர் 3 27. 2 பவர் 2 1 பவர் 1 ஆட் பண்ணுங்க. அப்போ x பவர் x plus y பவர் y plus z பவர் z is 32. So the only two digit number that suffices a Reynolds number and a Lloyd's number is 32. அதனால தான் 32 பத்ததி இந்த பாதுகா சஹஸ்ரத்தில். அதே மாதிரி அவர் நம்ம சுவாமி இப்போ வந்திருக்கிற எழுதியிருக்கிற குகேஷ் செஸ் எல்லாம் விளையாடிட்டு வந்திருக்காரோன்னா 750 வருஷத்துக்கு முன்னாடி நைட் ஸ்டுவர் ப்ராப்ளம்னு இருந்தது. A knight has to touch every square on the chessboard without going to any square more than once. அப்போ நைட்டில் என்ன, they can move only 3 spaces இல்லையா, and it cannot move 3 spaces on the same line. It has to either go 2 spaces one direction and 1 the other, or 1 in one and 2 the other in any direction. சொல்றது புரியுறதோ? விஷ்ணு சர்வதோமுகைஹி, ஸ்ராத்தம் பண்ணக்கூடியவாளுக்கு தெரியும். இந்த 3 இலை போடும்போது விஷ்ணு இலைன்னு ஒன்று போடுவா. விஷ்ணு சர்வதோமுகை, அவர் எந்த டைரக்ஷனில் வேணாலும் உட்காரலாம். பாக்கி 2 இலைக்கு தான் ஒரு டைரக்ஷன் உண்டு. நீங்கள் ஸ்ராத்தம் பண்ணும்போது கவனிங்க, ஒரு இலை நாராயணனுக்கு வச்சா அந்த நாராயணன் எந்த பக்கம் வேணாலும் அந்த இலையை உட்காத்தி வைக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இப்போ இந்த குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரை எந்த டைரக்ஷனில் வேணாலும் போகலாம். 3 இடம் போகணும் இல்லையா, 3 இடம் போகணும், எந்த டைரக்ஷனில் வேணாலும் போகலாம். அந்த எந்த டைரக்ஷனில் வேணாலுங்கிறது விஷ்ணுக்கு அப்ளை ஆகும். அப்படின்னா இந்த குதிரைங்கிறது ஷுட் பி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹயக்ரீவர் இல்லையா. இப்போ நம்ம சைன்யம்னு சொல்லும்போது ரத கஜ துரக பதாதின்னு சொல்கிறோம். பதாதினா காலால் நடக்கிறவா, ரதன சாரியட், கஜ துரக, கஜ யானை, துரகம்னா குதிரை. இந்த குதிரையும் யானையும் ரொம்ப முக்கியம். குதிரை தான் ஹயக்ரீவர், ஹயக்ரீவர் தான் நாராயணன், நாராயணனுடைய அபராவதாரம் தான் வியாசர். கரெக்டா? வியாசாதயோப்பி வியபதேஷ்ய வாச்சகான்னு தேசிகன் எடுக்கிறார். அதாவது தாட்சிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, தேவி சரோஜாசன தர்மபத்னி சரஸ்வதி, வியாசாதயோப்பி வியபதேஷ்ய வாச்சகா ஸ்புரந்தி சர்வே தவசக்தி லேசைஹி. வாழ்க்கலாம் ஞானம் கிடைச்சது ஹயக்ரீவராலேன்னு விட்டார். இப்போ ஹயக்ரீவர் தான் வியாசர், வியாசர் தான் நாராயணன். இதுக்கும் புரியுதா? சரி, அப்படின்னா இந்த குதிரைன்னு சொல்லக்கூடிய அந்த 4 விதமான சைன்யத்தில் குதிரைங்கிறது வியாசர்னு வச்சுக்கலாமா? இன்னொன்று சொன்னேனே யானை, யானையை பிள்ளையார்னு வச்சுக்கலாமா? வியாசர் சொல்ல தானே பிள்ளையார் எழுதினார் மகாபாரதம். அப்போது அதில் அப்பப்போ செக்மேட் வைப்பாரா இல்லையா? இவர் ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு யோசிச்சுட்டு தான் அவர் பதில் எழுதணும். இப்போ அதுவே ஒரு விதமான செஸ் போர்ட் தானே. குதிரையை வைத்து ஆணையை பழக்குமா போலேன்னு இந்த காலத்தில் சொல்லுவோம். யுத்தத்துக்கு யானையை பழக்கணும்னா யானையெல்லாம் டக்குன்னு ஓடாது, அதுக்காக நம்மள மாதிரி ஜாட்டு உட்காரும். அப்போ எதை வச்சு ஓட்டுறது? அதை குதிரையை வச்சு தான் பழக்க வைக்க முடியும். குதிரை என்ன பண்ணிவிடுவா, முன்னாடி ஓட்ட விட்டுருவா. குதிரை ஓடணும், ரொம்ப வேகமாக ஓடிடுத்துனா யானை டிமோட்டிவேட் ஆகிடும். இசே மேட்ச் நெய் கர் சக்தாவும் அப்படின்னு அது உட்காந்துரும். ஓடவே இல்லைன்னு வச்சுக்கோ குதிரை, அப்போ எதுக்கு குதிரையை வச்சுக்கணும்? இப்போ குதிரை வந்து பாவம் யானையை பார்த்துட்டு அதால் ஓட முடியல, அதுக்கு ஆர்த்ரைட்டிஸ்னு உட்காந்துருத்துனா அது என்ன பண்ணோம்? அப்போ குதிரை ஓடணும். எந்த அளவுக்கு ஓடணும்னா கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பிக்கணும். பின்னாடி இருக்கக்கூடிய யானை நினைக்கணும், ஐ திங்க் ஐ கேன் ப்ராபப்ளி டச் தி டெய்ல் ஆஃப் தி ஹார்ஸ் அப்படின்னு நினைக்கும்போது குதிரை கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். முடியாதோன்னு நினைக்கும்போது குறைக்கணும். அதனால தான் குதிரையை வைத்து ஆணையை பழக்குமா போலே, குதிரையை வச்சுன்னு யானையை பழக்கணும். குதிரை நைட், அதுதான் ஹயக்ரீவர். யானை பிள்ளையார். அப்போ மகாபாரதம் அமைஞ்சுடுத்து, செஸ்ஸும் வந்துடுத்து. கரெக்டா? இப்போ 32 ஸ்பேசஸ் செஸ் போர்டில். நீங்கள் 32 கருப்பு 32 வெளுப்பு பாருங்க. ரேசஸ் சார், நீங்கள் கருப்புன்னு விட்டு அவ்வளோதான், கருப்புன்னு சொல்லலாமா? இப்போ அது வேற ஒன்று இருக்குது, வாட் இஸ் நான் ஒயிட் இப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரேசிஸ்ட் இல்லை இல்லையா? நம்ம மூலவர் கருப்பு கண்ணங்கரையில் தான் இருக்கார், கிருஷ்ணர் கருப்பு, ராமர் கருப்பு, திரௌபதி கருப்பு. இந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர்லாம் நம்ம முட்டி காலே போட வேண்டாம். இந்த கிரிக்கெட் பந்தயக்காரெல்லாம் போடுறா பாருங்க, பிளாக் லைவ்ஸ் மேட்டர். நம்மள பிளாக் லைவ்ஸ் ஒன்லி மேட்டர் இல்லையா? கண்ணங்கரைன்னு இருந்தால் தான் ஹீரோ ஹீரோயின். திரௌபதி கருப்பு, ராமர் கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, வியாசர் கருப்பு. வெள்ளையாக இருக்கிறவா ஒருத்தர் ஹீரோவாக இருந்ததில்லை நம்மள காவியங்களில். பாவம் தேடி பிடிச்சி எங்கேயாவது கண்டுபிடிச்சா யாராவது ஒருத்தர் வெள்ளைன்னு வெள்ளை மூர்த்தின்னு ஆழ்வார். என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வான வெள்ளை மூர்த்தி எங்கேயாவது ஓரமாக இருப்பார். அதனால சரி, இப்போ விஷயத்துக்கு என்னென்னா, இந்த தேசிகன்
இது பின்னாடி வரும் 30வது பத்ததி சித்திர பத்ததின்னு பேர். இப்போ நம்ம இருக்குது 13 சித்திர பத்ததி. அது எப்போ பகவான் சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த பத்ததியில் சதுரங்க துரங்க பந்தம்னு ஒன்று உண்டு. முதல் ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் 32வை நீங்கள் ஒரு செஸ் போர்டில் ஃபிட் பண்ணீங்கன்னா 8 8 8 8 ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் இப்படி ஃபிட் பண்ணி வந்தேன்னா யூ டேக் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஸ் த நைட். Move 2 spaces and 1 spaces, you will arrive at the new position. கரெக்டாக அங்கே ஒரு அக்ஷரம் இருக்கும். திரும்பி 2 spaces 1 spaces வாங்கோ. அப்படி பண்ணிண்டே அந்த நியூ ஸ்பேசஸ் எல்லாம் வச்சுட்டேன்னா அடுத்த ஸ்லோகம் வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ நைட் ஸ்டுவர் ப்ராப்ளம் அப்படின்னு பேர். சதுரங்க துரங்க பந்தம். இதுக்கு வந்து ஜெர்மனியில் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் இஸ் நேம், மறந்து போயிடுத்தது, வீன்ஸ் ஹோவரோ ஏதோ ஒரு பேர். அவர் இதுக்கு சொல்யூஷன் வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதா சொல்கிறா. ஆனால் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 750 years பேக் வேதாந்த தேசிகா ஹஸ் ஃபவுண்ட் அ சொல்யூஷன் டு த நைட் ஸ்டுவர் ப்ராப்ளம். உட்காந்து தூப்புல காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துட்டு, இவர் பிறந்தது தூப்புலாக இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் பாதி ராத்திரியில் 3 மணி நேரத்தில் ஒரு 2 ஸ்லோகங்களில் ஒரு நைட் ஸ்டுவர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கார். எவ்வளவு அவளாக கணிதத்தில் மேதையாக இருந்திருப்பா. குகேஷ் அவரே ட்ரெயின் பண்ணியிருப்பார் இல்லையா? இப்போ எங்கே விட்டோம்? சரி, இந்த மாதிரி வம்பு பேசியே பாதி நாள் போயிட்டு. அந்தே ததா த்வம விளம்பிதமானயந்தி ரங்காத் புஜங்க சயனம் மணிபாதரக்ஷே காமம் நிவர்த்தயிதும் அர்ஹசி சஞ்வரம் மே கற்பூரச்சூர்ண படலைரிவ தூளிபிஸ்தே. மணிபாதரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகையே துவம் நீ அர்ஹசி, உனக்கு சாமர்த்தியம் உண்டு, அர்ஹத்தை உண்டு. எதற்கு? நிவர்த்தயித்தும், ஏதோ ஒன்றுத்தை தீர்வு பண்ணுறதுக்கு. யூ ஹாவ் த அபிலிட்டி டு கியூர், நிவர்த்தனம் பண்ணுறதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்குது. காமம் நல்ல விதத்தில் நீ செய்வாய். நீ எதோடு தே தூளிபிகி, எதை வைத்து செய்வாய்? தூளியை வைத்து செய்வாய். ஏன்னா பத்ததி பேரே பராக பத்ததி. அப்போ தூளி தான் நமக்கு காரணமாக இருக்கணும். படலை இரவ, அதாவது கூட்டம் கூட்டமாக இந்த என்ன சொல்கிறது, இப்போ வந்து கூரில் விற்கிறதுன்னு சொல்லுவா. இப்போ நீங்கள் வந்து சில கரிகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மொச்ச சீசன்னு வச்சுங்கோ, மொச்சக்கொட்டையெல்லாம் அப்படியே கூராக விற்பா. அந்த மாதிரி பொடி. இப்போ நீங்கள் வந்து சில மார்க்கெட்லாம் போனீங்கன்னா குங்குமத்தையே ஒரு மாதிரி இப்படி பொடியாக இப்படி சேர்த்து வச்சுருப்பா. அதுக்கு சொல்கிற பட்டலை இரிவ கற்பூர சூர்ணம். கற்பூர சூர்ணம்னா பொதுவாக இது எல்லா கோவில்கள்லேயும் உண்டு. ஜாஸ்தி பெருமாள் கோவிலில் தான் பிரதானமாக யூஸ் பண்ணுவா. பச்சை கற்பூரம்னு உண்டு. 2-3 இடங்களில் பயன்படுத்துவா. ஒன்று பிரசாதத்தில், ஏன்னா வாசனா திரவியம்னு சிலது உண்டு. இப்போ ஏலக்காய், அப்புறம் லவங்கம், இதெல்லாம் நீங்கள் சந்தனம், இதெல்லாம் கந்தம், நல்ல வாசனை வரும். நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணுங்க, வெல்லத்துக்குன்னு ஒரு வாசனை உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த வெல்லத்தை நீங்கள் பாகு எடுக்கும்போது போட்டால் ஒரு வாசனை வரும். ஆனால் வாசனா திரவியம் சேர்க்க வேண்டும். ஏலக்காய் சேர்க்கணும், அதை சேர்க்கணும். ஆனால் ஒன்றும் இது நீங்கள்லாம் குக்கிங்கில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பேள், உங்களை அப்படியே ஆடி போயிடுவோம் உங்களது சாப்பிட்டா. ஆனால் சொல்கிறேன், 4-5 வாசனா திரவியங்கள் ஒன்றா கலக்கக்கூடாது. அப்போ அதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும். நீங்கள் இருக்கிற வாசனை எல்லாம் கொண்டு வந்து ஒன்றா போட்டேன்னா ஆஹா ஓஹோன்னு சுமாராக இருக்கும். ஏதாவது ஒன்று தான் தொக்கி நிற்கணும். இப்போ வந்து அக்கார அரிசியில் பண்ணுறேன்னா அதில் வந்து இப்போ பச்சை கற்பூரம் போட்டால் ஜாதிக்காய் போடணுங்கிறது இல்லை, ஏலக்காய் போடணுங்கிறது இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிரிச்சுடக்கூடாது. அப்போது அதுக்குன்னு ஒரு வாசனை உண்டு. இப்போ நீங்கள் பச்சை கற்பூரம்னு எடுத்துட்டேன்னா பொதுவாக இந்த பாலில் கூட கொஞ்சம் சேர்க்கறது வழக்கம் உண்டு. ஆனால் ரொம்ப ஜாஸ்தி போட்டேன்னா தொண்டையில் கனரும், அது தெரியுமோ? பச்சை கற்பூரம் ஜாஸ்தி போடக்கூடாது. இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லும்போது பச்சை கற்பூரம், இது வந்து பெருமாளுக்கு தூவகாரத்தை எடுக்கக்கூடிய கற்பூரத்தை போயிடுத்துன்னா அது பெருமாள்கிட்டே போய்டும். அதை போடக்கூடாது, அது கெமிக்கல். இது பச்சை கற்பூரம்னு பேர். அதனால் அது ஒரு சிட்டிகை போடணும். இது பிரசாதங்களில் போடுறது ஒரு வழக்கம் உண்டு. 2வது, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும்போது தீர்த்தத்தில் சேர்க்கறது ஒரு வழக்கம் உண்டு. இப்போ லவங்கம் இத்தியாதிகள்லாம் சேர்த்து அதுக்கு நாங்கள் ஒரு பவுடர் பண்ணி வச்சுருப்போம். அது அதில் போட்டால் அது நல்ல வாசனை. பெருமாள் தீர்த்தத்தில் அது வரும். குங்குமப்பூ அந்த நிறத்துக்கு போடுவாள். நிறத்துக்கு போட்டுவிட்டு பச்சை கற்பூரம்லாம் சேர்த்து பெருமாளுக்கு திருவாராதனம், சாலகிராம திருவாராதனம் பண்ணுற போது பச்சை கற்பூரம் சேர்க்கறது உண்டு. திருப்பதி பெருமாளுக்கு முக்கியமாக எடுத்துட்டேன்னா பெருமாளுடைய திருமண்ணே பச்சை கற்பூரம் தான் இப்படி வச்சுருப்பா. அதை தான் பின்னாடி கோவிலில் ஸ்ரீபாதரேணுன்னு கொடுப்பா. கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்ரீபாதரேணுன்னு பேர். அதை ரொம்ப வசதியாக வச்சுக்கலாம். அப்போ அந்த கற்பூரத்தை தான் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கற்பூர சூர்ண மே சஞ்சுவரம் ஆனயந்தி. இந்த கற்பூர பொடியானது வீசும்போது,
இப்போ நிறைய கோவில்களில் அது ஒரு வழக்கம். ஆகமத்தில் என்ன வச்சுட்டான்னா, கர்ப்ப கிரகத்திலேயாவது நிறைய சூர்ணத்தோடு இந்த பச்சை கற்பூரம் இத்தியாதிகள்லாம் கலந்து சுவற்றில் இப்படி தெளிச்சு விடுவா. ஏன் தெரியுமோ? எலி ஈ அதெல்லாம் வரக்கூடாது. நீங்கள் திருப்பதியிலே நீங்கள் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகும்போது பெருமாள் சன்னதியில் நல்ல வாசனை வரணும். நல்ல வாசனைனா அந்த பச்சை கற்பூரெல்லாம் சேர்த்துருப்பா. அப்படியே அந்த ஸ்மெல் என்ன ஆகும்னா ஈ எல்லாம் வரக்கூடாது. அதுக்குத்தான் அது ஒரு விஷயமா பண்ணா. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்கிறார், ஆனயந்தி அவிளம்பிதம். அப்பா அம்மா நீ வரும்போது பெருமாள் உன்னை தரித்து கொண்டு இந்த ஸ்ரீரங்க வீதிகளில் வரும்போது அந்த பச்சை கற்பூரம் எங்கள் மேலே தெளிக்கணும். ஏனெனில் எங்களுக்கு பாபம் விலக வேண்டும். தேசிகனுக்கு என்னன்னா நம்ம பாவம் தொலையணும். அந்த புஜக சயனம், அதாவது பெருமாள் புஜக சயனம்னா பாம்பின் மீது துயில்பவன். இங்கே நீங்கள் எங்கே பார்த்தேன்னாலும் இந்த ரங்கநாதர் மாதிரியே ஒரு கோலம். நேற்று நாங்கள் போய் பார்த்தோம், ரங்கநாதர் தான் இருப்பார். எங்கே போனாலும் பெருமாள் படுத்துடுவார். நதி மட்டும் பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளோதான். பூச்சி படுத்துடுவார். காவேரியை படுத்துடுவார். ஸ்ரீரங்கத்தில் படுத்துப்பார், ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் படிப்பார், திருப்பேர்நகரில் அப்போ கூட தானா படுத்துப்பார், திரு அன்பில் சுந்தரராஜ பெருமாளா படுத்துப்பார், திருக்குடந்தையில் ஆறாவமுதனா சயனிப்பார், திருவிந்தளூரில் பரிமள ரங்கநாதனாக சயனிப்பார். எங்கே பாருங்க நதி பார்த்துட்டாலும் பூச்சி படுத்துடுவார். இதில் புஜக சயனம். அதனால் ஆதிசேஷ ரங்கத்து, அதனால் ரங்க விமானத்தின் கீழே வீற்றிருக்கக்கூடிய ஆதிசேஷன் மீது சயனித்து கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பகவானுடைய உற்சவர் பாதுகாதேவியை தரித்து ஸ்ரீரங்க வீதிகள் வழியாக வரும்போது புறப்படக்கூடிய கற்பூர பொடியானது என் மீது பட்டு பாபங்கள் விலகட்டும். இதுதான் 369வது ஸ்லோகத்தின் பிரார்த்தனை. 370 ரங்கேஷ பாத சக தர்மச்சரித்வதீயான் மௌளௌ நிவேஷ்ய மஹிதான் பதவி பராகான் சந்தஸ்திரிவர்க பதவீமதி லங்கயந்தோ மௌளௌ பதம் விதததே விபுதேஸ்வராணாம். ரங்கேஷ பாத சகதர்மச்சரி ரங்கேஷன்னா ரங்கநாதனுடைய பாதம், திருக்கமல பாதங்களின் சகதர்மச்சரி கூட விலகாதவள். சீத்தை கூட நடுவில் ஒரு காலகட்டத்தில் இலங்கைக்கு சென்று வந்தாள். இந்த பாதுகாதேவி விலகவே இல்லை. விலகினாளா? எப்போ? பரதன் தான் ஏழை பண்ணிட்டு போயிட்டாரே, பின்ன எப்படி? அப்போ 14 வருஷம் பரதன் கிட்ட பாதுகையை கொடுத்துட்டு ராவர் பாதுகை தரிக்கவில்லைன்னு சொல்லப்படாது. ஏன் சுவாமி? இப்போ இந்த பாதுகை கொடுத்தா இன்னொரு பாதுகை பண்ணி போட்டுக்க போறார். புரியுறதோ? இப்போ நம்ம ஸ்மார்த்தாள்லேயே உண்டு, பெரியவாளுடைய பாதுகா ஆராதனம்னு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவாளில் ஸ்ரீமத் அழிசிங்கர் ஸ்ரீமத் ஆண்டவன் பாதுகா ஆராதனை உண்டு. நமக்கு பாதுகை கொடுத்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிற, அடுத்த பாதுகை தரிக்க போகிறார், அவ்வளோதானே. அதனால் பெருமாளை சீத்தை கூட வேணால் கொஞ்சம் சில மாதங்கள் பிரிந்திருக்கலாம். ஏன்னா ஜனகன் என்ன சொன்னா, இயம் சீதா மம சுதா, இதுதான் என் பெண், ஹர் நேம் இஸ் சீதா, ஹர் நேம் இஸ் ஜே சீதா, மம சகதர்மச்சரித்தவ, உன்னை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய பத்னியாக இருப்பேன்னு அவ சொல்லியாச்சு. ஆனால் பாதுகாதேவி அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டா. அவன் எடுத்துட்டா, அப்பா சொல்லியிருக்க இவரை பிரியவே கூடாதான்னு சொல்லிட்டு சீத்தை கூட சில மாதங்கள் பிரிந்தாள். நீ பிரியாமலேயே இருக்கின்றாயே ரங்கநாதனுடைய பாதத்தை விட்டு. ரங்கேஷ பாத சகதர்மச்சரி நிவேஷ்ய, உன்னை மௌளவ் தலையில் தரித்து கொண்டு பதவி பராகான், உன்னோடு சேர்த்திருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய பொடியை வைத்து கொண்டு துவதீயான் மகிதானு அதிலங்கயந்தஹா, மக்கள் கடப்பார்கள். they will cross something. what will they cross? திரிவர்க்க பதவி, 3 விதமான வர்க்கங்களை கடந்து. இந்த ஒலிம்பிக் பந்தயம்லாம் வந்ததுன்னா அந்த ஓடுறவாள்லாம் அதுக்கு முன்னாடி 3 கட்டை மாதிரி வச்சுருவா. அதை ஒன்றா குதிச்செல்லாம் போனோம். அதெல்லாம் உண்டு. இவ்வளவு தூரம் குதிக்கணும். முதல்ல ஒரு தடை இருக்கும். அதில் பிராப்தி விரோதின்னு 3 உண்டு. அதில் முதல் விரோதியை தாண்டி குதிக்கணும், 2வது விரோதியை தாண்டணும், 3வது விரோதியை தாண்டணும். யார் உயரமாக திரிவிக்ரமன் மாதிரி இந்த பக்கத்திலேயே அந்த பக்கமாக குதிச்சு போகிறாளோ அதுக்கு ஒரு மேலே அங்கே ஒரு எண்ணெல்லாம் போட்டு வச்சுருவா. இவர் தான் உலகத்திலேயே முதல் முறையாக இவ்வளவு குதித்தார், அத்தை குதித்தார், இத்தை குதித்தார். இப்போ பாதுகாதேவியை நாம் ஆராதித்தால் திருவர்க்க 3 விதமான தடைகளை தாண்டலாமா. எதுனா தர்ம அர்த்த காமங்கள். இதை தாண்டினால் அப்படின்னா 4வது எதாவது எங்கேயா போய் இடிக்கிடுமே, மோக்ஷம், அவ்வளோதான். அப்படின்னா திருவர்க்க பதவி அப்படின்னா இந்த பாதுகா சகஸ்ரத்தை பாதுகாதேவியை ஆராதனை பண்ணால் மோட்சமே கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் பண்ணுறதில்லை.
நம்ம மோட்சம் வேண்டாமே, எதுக்கு மோட்சம்லாம் எதுக்கு சுவாமி, சாதாரணப்பட்ட விஷயம் சொல்லுங்க இல்லையா. இப்போ பிள்ளை அவ்வளோ படிக்க மாட்டான், ஆனால் அவன் எப்படியாவது இன்ஜினியரிங் பாஸ் ஆகணும், அதுக்கு வழி உண்டா? அது வழி இல்லை, உட்காந்து பிள்ளை படிக்கணும். ஸோ இது தர்மத்தில் திரும்பி 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 இதையே கேட்பா, ஐயோ எங்கள் பையனுக்கு நாளைக்கு எக்ஸாம், என்ன பண்ணலாம், பிள்ளை படிக்க சொல்லுங்க. நம்ம முயற்சின்னு ஒன்று இருக்கணுமே ஒழிய ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்து நான் மரத்தை சுற்றுவேன், அத்தை பண்ணுவேன், 1008 வழக்கு ஏற்றுவேன்னா அதான் நிறைய பேர் அது வேற என்ன கூச்சிடுவார். பல அஸ்ட்ராலஜர்ஸில் எனக்கு நிறைய மிரட்டல் கடிதமே எழுதியிருக்கா. நான் சொல்லுவேன், பெருமாளை நம்பணும், நம்ம பண்ண பாவத்தை நம்பணும் இல்லையா. நம்ம அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், அந்த பாவத்துக்கு கஷ்டம் அனுபவிக்கணுமா வேண்டாமா? இஃப் யூ கீப் ரன்னிங் அவே ஃப்ரம் சின்ஸ், தென் வாட் கேன் வி டூ? ஏதோ பெருமாளை தியானித்தால் அந்த கஷ்டமான வேளையில் கொஞ்ச நாள் மறக்கிறோமே ஒழிய உடனே இத்தை பண்ணால் அது போகும், அதை பண்ணால் இதை போகும். நான் சொல்லுவேன், காத்தால் உட்காந்து இந்த ராசி பலன்லாம் கேட்காதீங்க. அதில் பல பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் எனக்கு எழுதுவா, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் சொல்கிறேன், மக்களுக்கு இதில் இப்படி தானே தர்மத்தில் நம்பிக்கை வரும், அசட்டுத்தனமாக வரணும். காலங்காலத்தால் உட்காந்துட்டு ராசி பலனை கேட்டுவிட்டா நம்ம நாள் நடக்கும். யோசிச்சு பாருங்க, தினம் ஏதோ சனி பயிற்சி ஆறுது, அது இது ஆறுதுன்னா ஏதோ உண்டு, ஒரு 1.5 வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். தினம் எவ்ரி டே நீங்கள் யோசிச்சு பாருங்க. அடியேன் நாராயணியத்தை பற்றி நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல. அடியனோட யூடியூப் சேனலில் நைஸ்யூல் 100ன்னு ஒன்று போட்டுன்னு வரேன். NY நாராயணியம், SULE கேப்சியூல். ஸோ நாராயணியம் ப்ளஸ் கேப்சியூல் இஸ் நைஸ்யூல் 100. ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டோசேஜ் கொடுப்போம் இல்லையா. டெல்மிசாட்டன் 20 இல்லையா, அட்டோர்வாஸ்டாட்டின் 40, அசித்ரோமைசின் 500, டோலோ 650 அப்படிங்கிற மாதிரி நாராயணியம் இன் 100 தசகம். ஸோ நைஸ்யூல் 100 இப்படி கொடுத்துட்டு ஒரு தினம் ஒரு 15 நிமிஷம் பேசின்னு வரேன். அது பார்த்தேன்னா ஒரு 15,000 வியூ, 20,000 வியூ ஒரு எபிசோட் போகிறோம். அதே நாள் அன்றைக்கி ராசி பலன் பாருங்க 5 லட்சம் வியூ. நான் தான் யோசிப்பேன், நாராயணியத்தை சொன்னால் 20,000 பேர் தான் கேட்குறாங்க. நம்ம பேசாமல் நம்மளும் ராசி பலன் சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம் இல்லையா. கும்பராசிக்காரர்களே, இதை மாற்றி மாற்றி சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லணும், ரெட் கலர் போட்டுன்னு போங்கோ, இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 5 இல்லையா. அப்புறம் எல்லாமாவும் நம்மளோட சண்டை போடுவாங்க, கிம்மி ரூம் நம்பர் 5 இல்லையா. இந்த மாதிரி அதாவது we have gotten so much. எப்படி சங்கரரும் ராமானுஜரும் எந்த லெவலில் யோசித்த சம்பிரதாயத்தை நம்ம எந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். பேசிக் லெவலில் இந்த இது பண்ணால் we have just downgraded ourselves. ரொம்ப கீழே கொண்டு வந்துட்டோம். ஏதோ எப்படிலாம் அந்த காலத்தில் ஆத்ம தத்துவத்தை பற்றி விசாரம் பண்ணுவா, என்னெல்லாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவா. நம்ம கொண்டு இந்த மீனராசிக்கு இதை பண்ணுங்கோ, அத்தை பண்ணுங்கோன்னு எவ்வளோ லோவாக நம்ம கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். அதில் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அதான் என்னை திட்டுறாங்கிறேன், நீ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற, நீ அதுக்கு அதெல்லாம் சொல்கிற, கம்முன்னு மற்ற உபன்யாசக்காரெலாம் கதையை சொல்லிட்டு போகிறதில்ல, நீ எதுக்கு இந்த ராசி பலனை பற்றி பேசுகிற, என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதனால் திருவர்க்க பதவி 3 தர்ம அர்த்த காமங்களை கடந்து மோட்சத்தை கொடுக்க வல்ல பாதுகாதேவியே விதததே பதம், அப்பேற்பட்ட பாதத்தை மௌளௌ விபுதேஸ்வரானாம், விபுத ஈஸ்வரானாம், அதாவது விபுதேஸ்வராள்னா இந்த இடத்துல தேவர்கள் தங்கள் மௌலியில் தரிப்பார்கள் அப்படின்னு. இந்த அதாவது தரிப்பார்கள், தேவர்கள் ஆகிவிடுவார்கள். அதாவது ஒன்றுமே இல்லை, பெருமாளுடைய பாதுகையோடு சம்பந்தம் பெற்ற அந்த தூளியை சிரசில் தாங்கினால் 3 தடைகளை தாண்டி தர்ம அர்த்த காமங்களை தாண்டி மோட்சம் கிற்றி இது முக்தாத்மாவே ஆயிடுவான். வைகுண்டத்தை போய் ஹாஹூ ஹாஹூன்னு சாமகானம் பண்ணலாம். சாமகாயன் நாஸ்தேஹா ஊஹா 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 அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்படின்னா சாமகானம் பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் கிடைக்குமா இந்த தூளிப்பட்டால் அப்படின்னு இந்த இடத்த எடுக்கிறார். மாதஸ்ததா மாதவ பாதரக்ஷே த்வை பிரசக்தம் த்வரயோபயாந்த்யாம் பராமிருஷேயம் பதவி பராகம் பிராணைஹி பிரயாணாய சமுஜ்ஜிஹானைஹி மாதா மாதே பாதுகாதேவி ராகவ பாதரக்ஷே. ராமன் ராகவன், ரகுகுலத்தில் வந்தவன் ராகவன். அதாவது சம்ஸ்கிருதத்துக்கே ஒரு அழகு, ஒரு பாஷைக்கு உண்டு. இப்போ நான் இது சொன்னேன், சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு அழகுன்னா நிச்சயமாக என்னோடய யூடியூப் நான் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ம் ஆஃப் த ஐயா நான் இருக்கேன்.
அதனால் இப்போ என்னென்னா டக்குன்னு இதை என்ன பண்ணிவிடுவா, இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ். பார்த்தீர்களா, இவனெல்லாம் ஒரு தமிழனா, சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அழகு என்று சொல்கிறான், இவரெல்லாம் ஒரு தமிழரா, தமிழ் என்றால் அந்த உயிர் மூச்சு இருக்க வேண்டாமா அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு இந்த மாதிரி எல்டான்ஸ் ரோட் மாதிரி பேசிவிட்டா, ராகவ பாதரக்ஷே, ராகவனுடைய பாதரக்ஷையே. அதாவது சம்ஸ்கிருத அழகு என்னன்னா, ஒரு ராஜாவோட சம்பந்தப்பட்டு பேரே வந்துடும். ரகுகுலத்தில் வந்தவன் ராகவன், பெருமாளுக்கு பேர் ராகவா ராகவான் தான் பேர். அவன் வீரத்தோடோ விஜயத்தோடோ இருந்தால் வீரராகவன் விஜயராகவன் இல்லை, அந்த அந்த பாஷைக்கு உண்டானது அந்த அழகு. அதனால ராகவ பாதரக்ஷே, ரகுகுலத்தில் தோன்றிய தசரத சுபுத்திரனாய் சீதைக்கு மணாளனாய் இருக்கக்கூடிய ராமச்சந்திரனாகிய ராகவனுடைய பாதரக்ஷையே. மேலே சொல்லிட்டு ததா, அந்த சமயத்தில். எந்த சமயம்? அந்த சமயத்தில் உடம்பிலிருந்து ஜீவாத்மா பிரியக்கூடிய சமயத்தில், at the time of death, பராம் ரிஷேயம் பிராணைஹி, நான் அந்த மேல்மூச்சும் கீழ்மூச்சும் வாங்கும்போது அந்த கடைசி, அது இங்கிலீஷில் சொல்ற லாஸ்ட் பிரெத் அப்படிம்பாள், அந்த சமயத்தில் பிரயாணாய சமுஜ்ஜிஹானைஹி. இப்போ அங்கோர் வாட்டுக்கு எந்த பக்கம் போவேள் தெரியாது, அதுக்கு ஒரு கைடு தேவைப்படுறதே, வைகுண்டத்துக்கு தேவைப்படாதோ. இங்கே இருக்கக்கூடிய இதுக்கே போர்டு போர்டாக போட்டு வச்சுருப்பான். வெளில போய் பார்த்தேன்னா வே டு அங்கோர் வாட் ஏதாவது போட்டிருப்பான். போடாமல் இருக்க மாட்டான், அப்படியே நம்ம திக்கு தெரியாத காட்டில்னு இருக்க மாட்டோம், இருக்கும். இந்த இடத்துக்கே போடுறானே, வைகுண்டத்துக்கு ஒரு ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டாவோ. அதனால் இந்த இடத்துல எடுக்கிற பிராணைஹி சமுஜ்ஜிஹானைஹி பதவி பராகம், போம் வழியில் என்ன சொல்ற, பிரசக்தம் த்வயி த்வரையா உபயாந்தியாம், உபயாந்தியாம், அதாவது உபயாந்தியாம் பிரசக்தம், அதாவது இந்த ஜீவாத்மா ஷரீரத்தை விட்டு போம் வேளையில் வைகுண்டத்துக்கே வழிகாட்டுவதற்காக அந்த அனுகிரகம் தரக்கூடிய பாதுகையோடு சம்பந்தம் பெற்ற தூளியே. இது வழித்துணை பெருமாள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், தெரியல யாரு? வெரி குட். திருமோகூர் காளமேகம்னு பேர் பெருமாளுக்கு, அவர் வழித்துணை பெருமாள்னு பேர். ஆழ்வார் என்ன சொல்றார் திருவாய்மொழியில, வழித்துணை பெருமாள். வழித்துணை பெருமாள்னா மார்கபந்து, கிட்டத்தட்ட உங்களோட கூடவே வருவார். இந்த ஜீவாத்மா போகும்போது வைகுண்டத்து வேற எங்கேயாவது திரும்பி போயிடுத்துன்னு வச்சுக்கோ, பை மிஸ்டேக் வேற ஏதோ டெர்மினலுக்கு போய்டுறதுன்னு வச்சுக்கோங்க ஜீவாத்மா, அப்போ பெருமாள் கூடவே இருக்கார். மெனக்கெட்டு எவனோ ஜீவாத்மா மோட்சத்துக்கு வருது, நான் இதை ஜாகிரதையாக கூட்டுன்னு போயிடணும், இல்லாட்டா வைகுண்டம் காலியாகவே இருக்குது, ஒருத்தர் மோட்சத்துக்கு வர மாட்டேங்கிற, எல்லாம் இங்கேயே இருக்கணுங்கிறா. அதனால் இந்த ஜீவாத்மா போவேளையில் வழிகாட்டுவதற்காக இருக்கக்கூடியது தான் பாதுகாதேவியோடு சம்பந்தம் பெற்ற இந்த தூளியா. இந்த தூளி எங்கே கொண்டு, வைகுண்டத்திலே கொண்டு சேர்த்துறோங்கிறார் தேசிகன். என்னென்னா, இந்த தூளி ஏதோ சாதாரணமாக நினைக்காதப்போ அவனை வைகுண்டத்துக்கே கொண்டு சேர்க்குங்கிறார்.